இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் என்றால் என்ன அப்படின்னா, முருகன் அவதரித்த நாள்தான் இந்த வைகாசி விசாகம் ஆகும். மக்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லாம் ஓர் உயிராகி இணைக்கப்பட்டிருக்கும் உண்மையை விளக்குவதற்குத்தான் முருகப்பெருமான் அவதரித்தார். அதனால்தான் இது வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் தோன்றியதால் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த வைகாசி விசாகம் 6 நட்சத்திரங்கள் ஒன்று கூடி முருகனும் ஒன்று கூடுகின்றன. வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கும் 6 முகம் கொண்டு திகழ்பவர். இந்த நாள் ஜோதி நாள் எனவும் அழைக்கப்படுகிறது. உயிர்களுக்கு நேரும் இன்னல்களை நீக்குவதற்காக சிவன் 6 முகங்களாக தோன்றி தம் திருவிளையாடலால் குழந்தையாக முருகனாக அவதரித்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக இன்னல்களை போக்கிடும் முருகப்பெருமானாக அவதரித்த நாளே இந்த வைகாசி விசாகம் ஆகும். இந்த வைகாசி விசாகத்திலேயே நம்மாழ்வாரும் பிறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வைகாசி விசாகத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. வைகாசி விசாகத்தன்று முருகனை நாம் வணங்கும் பொழுது பகை விலகும், துன்பம் நீங்கும். இந்த நாளில் குடை, செருப்பு, மோர், பானகம், தயிர் சாதம் போன்றவற்றை நாம் ஏழைகளுக்கு தானம் செய்தல் மிகவும் நன்று. குளம் தலை தோங்க ஆபத்துக்கள் அகலுவதற்கும் இந்த வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து நாம் முருகனை வழிபடலாம். ஓம் சரவண பவ, ஓம் முருகா என்று நாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் முருகனின் அருள் நமக்கு பூரணமாக கிட்டும். மேலும் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை நாம் வணங்கும் பொழுது அவருடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கிறது. விசாகன் இதில் வி என்றால் பறவை என்றும், சாகன் என்றால் பயணம் என்றும் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. அதாவது மயில் மேல் பயணம் செய்பவன் முருகப்பெருமான். மேலும் விசாகன் என்றால் விசாலமான கண்களை உடையவன் என்றும் அர்த்தமாகிறது. அதாவது அள்ளிக் கொடுப்பதில் வள்ளல் முருகப்பெருமான். அதனால்தான் முருகனை விசாகன் என்று அழைப்பார்கள். விசாகம் என்பது வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும். விசாகம் என்ற சொல் வசந்த காலம் என்பதை குறிக்கிறது. இந்த வைகாசி விசாகத்தன்றுதான் பல கோயில்களிலும் வசந்த உற்சவங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. வசந்த உற்சவம் என்றால் கோடையின் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காலம் தொடங்குவதாகும். அதனால்தான் விசாக காலம், அதாவது வசந்த காலம் வரவேண்டும் என்றால் வைகாசி விசாகம் அன்று முருகனை வழிபடுவதன் மூலம் நாம் வசந்தத்தை பெற முடியும். மேலும் மகிழ்ச்சிகள் பொங்கும். பராசர முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 6 குழந்தைகள். அந்த குழந்தைகள் மிகவும் சுட்டியாக எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருப்பார்கள். ஒருமுறை பராசரர் குளத்தில் தன் குழந்தைகளோடு நீராடச் சென்றார். நீராடி முடித்தவுடன் அந்த குழந்தைகளை கரைக்கு வரும்படி அழைத்தார். ஆனால் அந்த குழந்தைகள் கரைக்கு வர மறுத்தன. தண்ணீரிலேயே மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ரொம்ப நேரம் ஆகியும் பராசரர் அழைத்தும் அந்த குழந்தைகள் வரவில்லை. அதனால் பராசரருக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது. அந்த குழந்தைகளை பார்த்து, நீங்கள் அனைவரும் மீன்களாகவே குளத்திலேயே இருங்கள் என்று சாபமிட்டார். மனமுடைந்த குழந்தைகள் பராசரிடம் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர். தங்களது சாப விமோச்சனத்துக்கும் வழி கூறுமாறு கேட்டனர். பராசரர் மனமிறங்கி சாப விமோச்சனத்திற்கான வழியை கூறினார். அது என்னவென்றால், முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி அமுதப்பாலை ஊட்டும்போது முருகப்பெருமான் வாயிலிருந்து வரும் ஒரு சொட்டு அமுதப்பாலை நீங்கள் குடித்தால், அருந்தினால் நீங்கள் மனிதர்களாக மீண்டும் பிறப்பெடுப்பீர்கள். மேலும்
சாப விமோச்சனமும் அடைந்து கொள்ளலாம் என்று கூறினார். பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு தம் அமுதப்பாலை கிண்ணத்தில் எடுத்து முருகப்பெருமானுக்கு தந்தபோது வேண்டுமென்றே முருகப்பெருமான் ஒரு சொட்டு பாலை கீழே தள்ளிவிட்டார். அந்த துளி அந்த குளத்தில் உள்ள மீன்களுக்கு போய் சேர்ந்தன. மீன்களும் அந்த பாலை அருந்தி சாப விமோச்சனம் பெற்றார்கள். இதனால் அவர்கள் முருகனின் அருள் பெற்று சாப விமோச்சனம் அடைந்து வசந்த காலத்தை பெற்றார்கள். அதனால்தான் வைகாசி விசாகம் அன்று வசந்த காலம் தொடங்குகிறது என்றும் கொள்ளப்படுகிறது. பல கோயில்களில் வைகாசி விசாகம் மிகுந்த உற்சவத்துடன் முருகப்பெருமானின் பிறந்த நாளாகவும் சிவனின் அருட்நாளாகவும் ஜோதியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைகாசி விசாகத்தன்றுதான் புத்தபிரானும் பிறந்தார். அவர் ஞானம் பெற்ற தினமும் இந்த வைகாசி விசாகம் அன்றே. நாமும் முருகப்பெருமானை வேண்டி வசந்த காலத்தை பெறுவோம். சாப விமோச்சனங்களிலிருந்து விடுபட முருகப்பெருமானை வணங்குவோம். ஓம் முருகா! வேல் வேல் வெற்றிவேல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு ஆன்மீக பதிவை நாம் பார்க்கலாம். ஓம் முருகா!